ஹாப்பி மார்னிங் ஆல். கரெக்டாக பிரதோஷம், திருக்கார்த்திகை தீபம் எல்லாம் ஒரே நாளில் வந்துச்சு இந்த வெள்ளிக்கிழமை. ஆனால் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கோயிலுக்கெல்லாம் போக முடியல. இவங்களும் ஸ்கூல்லேருந்து ஒரு 4:30 போல் வந்துட்டாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. விளக்குக்கு வந்து ஒரு 5 மணி போலவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சந்தனம் குங்குமம் வைக்கிறது, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி திரி வைக்கிறது, இது எல்லா வேலையுமே தருணிஸும் பாப்பாவுமே பார்த்துக்கிட்டாங்க. கோயிலுக்கெல்லாம் போக முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் டிவிலே ஒரு 6 மணிக்கு திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றுறது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து விளக்கு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போ விளக்கு போட்டோம் அப்படின்னாலும் வெளியிலேருந்து நிலவாசலேருந்து விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே போடணும். அப்படி தான் வந்து முறையாக வெளியில் இருக்கிற மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் விளக்கு போட்டு போகணும். பாவங்கள்லாம் நீங்கி இருள் நீங்கி ஒளியாக நம்ம வாழ்க்கை வந்து ஃப்யூச்சரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செலிப்ரேட் பண்ணுறதான் திருக்கார்த்திகை தீபம். நம்ம முன்னோர்கள் செய்த பாவம், நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம குழந்தைங்க செய்யக்கூடிய பாவம், நம்மளது எல்லாமே வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றுறதுனால நமக்கு விலகும் அப்படிங்கிறது யமதர்மனே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்க்யூ.